மெட்ரோ இரண்டாம் கட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததற்காக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு நீண்ட இழுபறிக்கு பிறகு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அண்மையில் டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மதிப்பு 63,246 கோடி ரூபாய் எனவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். The phase 2 of Chennai Metro has been approved by the Union Cabinet chaired by Honorable Prime Minister Shri Narendra Modi ji at a project cost of 63,246 crore rupees. மத்திய அரசின் ஒப்புதல் மூலம் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டம் விரைவில் தொடங்க உள்ளது. சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததற்கு பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தங்களது கோரிக்கையை ஏற்று மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியதற்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு கிடைத்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் இத்திட்டத்தை நிறைவேற்றுவோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேபோல மத்திய இணையமைச்சர் எல். முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதற்கு மத்திய அரசு நேரடியாக 7,425 கோடி நிதியை வழங்குகிறது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் மத்திய அரசின் பங்களிப்புடன் 50க்கு 50 என்ற விகிதத்தில் செயல்படுத்தப்படுகிறது. 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதில் மத்திய அரசு நேரடியாக 7,425 கோடி ரூபாயை வழங்கும். அவற்றுடன் 33,593 கோடி ரூபாய்க்கு கடன் பெறுவதற்கு மத்திய அரசு வழிவகை செய்யும். இதன் மூலம் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு தமிழ்நாட்டின் நேரடி பங்களிப்பு 22,228 கோடி ரூபாயாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் பொருளாதார நிலையான வளர்ச்சி காணும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை மத்திய அரசின் திட்டமாக அறிவித்ததை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கியமைக்கு நன்றி என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட திட்டம் என்பது பொது முதலீட்டுத்துறை, ஒன்றிய அரசின் பொது முதலீட்டுத்துறை அது ஒன்றிய அரசின் திட்டம் என்றே அறிவித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் திட்டம் என்று அறிவித்த காரணத்தினாலே தான் நாங்கள் ஒன்றிய அரசிடம் நாங்கள் நிதி கேட்டு போராடி கொண்டிருந்தோம். நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக. இதேபோன்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் நல்ல திட்டங்கள் கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று கூறினார். அரசியல் மாற்றங்கள் எவ்வளவு இருந்தாலும், கொள்கை மாற்றங்கள் எவ்வளவு இருந்தாலும், கட்சி எல்லை கடந்து மத்திய மாநில அரசுகள் நல்ல உறவோடு இருந்தால் மக்கள் பலனடைவார்கள் என்பது இப்பொழுது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இந்நிலையில் ஒப்புதல் அளித்ததோடு நிறுத்திக் கொள்ளாமல் முறையாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். 68 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு அதோடு நிறுத்திவிடக்கூடாது. ஏற்கனவே ரயில்வே திட்டங்களுக்கு 1 ரூபாய் நிதி ஒதுக்கியதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி 1 ரூபாய் ஒதுக்கியவர்கள் ரயில்வே திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இந்த 63 கோடியோடு நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு உரிய திட்டப்பணிகளுக்கு செலவிடப்பட வேண்டிய தொகையை அவர்கள் விடுவிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய பங்கை உறுதி செய்வதில் பிரதமர் மோடி எப்போதும் தனி கவனம் செலுத்துவார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசியல் மற்றும் சமூக ரீதியாக ஆம்ஸ்ட்ராங் பெற்ற வளர்ச்சியே அவரை கொலை செய்ய தூண்டுவதற்கு முக்கிய காரணம் என்று காவல்துறையினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா மோசடிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பில்லை என கூறப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டு ரெக்கே ஆபரேஷன் நடத்தி ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆற்காடு சுரேஷின் மனைவி எடுத்த சபதத்தால் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட ஓராண்டுக்குள் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதானவர்களின் 63 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து 1.5 கோடி ரூபாய் பணமும் ரொக்கமாக 80 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையிலிருந்து திட்டம் தீட்டியதாக கூறப்படும் ரவுடி நாகேந்திரன் A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் மாநில முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரது வீட்டருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோர் மீது 5000த்திற்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகையை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் செம்பியன் போலீசார் தாக்கல் செய்தனர். இதில் சிறையிலிருந்து கொலை திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்படும் ரவுடி நாகேந்திரனின் பெயர் A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை A2 குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் காவல்துறை இணைத்துள்ளது. A3 குற்றவாளியாக வழக்கறிஞர் அஸ்வத்தாமனை சேர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாகவே உள்ளதாக இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரீவன் அசார் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் எந்த இந்தியரும் அபாயகரமான நிலையில் இல்லை எனவும் விளக்கமளித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகளில் முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு நேரிட்டது. இஸ்ரேல் ஈரான் இடையே கடுமையான சண்டை நடந்து வரும் நிலையில் ஆசிய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1769 புள்ளிகள் சரிந்து 82,497 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவுற்றது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியிலும் 546 புள்ளிகள் சரிந்து 25,250 புள்ளிகளில் வர்த்தகம் முடிந்தது. BPCL, L&T, டாடா மோட்டார்ஸ், ஃபின்சர்வ், ஆக்சிஸ் வங்கி உள்ளிட்ட நிறுவன பங்குகள் பெரிய சரிவை கண்டன. JSW ஸ்டீல், ONGC உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் ஏற்றம் கண்டன. ஈஷா யோகா மையத்தில் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கோவை வடவள்ளியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் ஈஷா யோகா மையத்தில் உள்ள தனது 2 மகள்களையும் மீட்டுத் தரக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஈஷா மையத்தில் விசாரணை நடத்தி அறிக்கை தர காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். இதனையடுத்து ஈஷா யோகா மையத்தில் காவல்துறையினரும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் 2 நாட்கள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கு ஒன்றை ஈஷா யோகா மையம் தாக்கல் செய்தது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆட்கொணர்வு மனுவில் சம்பந்தப்பட்ட சகோதரிகள் இருவரும் காணொலி வாயிலாக ஆஜராகி தங்கள் விருப்பத்துடன் தான் ஈஷா மையத்தில் தங்கி சேவை புரிவதாக கூறினர். இதனையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஈஷா மையத்தில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஈஷா தொடர்பாக நடத்தப்பட்ட காவல்துறை விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். ராணுவத்தையோ அல்லது காவல்துறையையோ ஈஷா யோகா மையத்துக்குள் அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈஷா யோகா மையம் தொடர்பான வழக்கில் காவல்துறையினரும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் 2 நாட்கள் யோகா மையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இதனை எதிர்த்து ஈஷா யோகா மையம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பல்வேறு அறிவுறுத்தல்களை கூறியுள்ளார். அதன்படி ராணுவத்தையோ அல்லது காவல்துறையையோ ஈஷா போன்ற ஸ்தாபனத்தில் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். ஈஷா யோகாவில் விசாரிக்க வேண்டுமென்றால் ஒரு நீதித்துறை அதிகாரியை அனுப்பி விசாரித்திருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். அதன் பிறகு வழக்கு விசாரணையை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இதனிடையே காவல்துறை விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்த உத்தரவை வரவேற்பதாக ஈஷா யோகா மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி முதல்வராக சிவசங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி முதல்வராக பவானி, ஈரோடு மருத்துவக் கல்லூரி முதல்வராக ரவிக்குமார், குமரி மருத்துவக் கல்லூரி டீனாக ராமலட்சுமி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மருத்துவக் கல்லூரி முதல்வராக குமரவேல், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக அருள் சுந்தரேஷ்குமார், ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி டீனாக அமுதா ராணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக தேவி மீனால், சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி முதல்வராக லியோ டேவிட் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி முதல்வராக கலைவாணி, தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வராக சித்ரா, கரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வராக லோகநாயகி, விருதுநகர் மருத்துவக் கல்லூரி முதல்வராக ஜெயசிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வராக ரோகிணி தேவியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. துணை
முதலமைச்சர் உதயநிதிக்கான அதிகாரங்கள் குறித்து அக்டோபர் 8ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றியமைத்த அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி, ராஜேந்திரன், கோவி செழியன், நாசர் ஆகிய 4 பேர் சேர்க்கப்பட்டனர். மேலும் 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் அதிரடியாக மாற்றப்பட்டு அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த மாற்றத்திற்கு பிறகு முதல் முறையாக வரும் 8ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான அழைப்பு அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கான அதிகாரங்கள் குறித்து அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள்தான் அழிந்து போவார்கள் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மறைமுக விமர்சனம் செய்துள்ளார். திருப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மதச்சார்பின்மை ஆகாது என்றார். சனாதன தர்மம் கம்ப்ளீட்டா ஒரு வைரஸ் மாதிரி, அதை எங்க நாசம் பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you, sir, you cannot wipe out Sanatana Dharma. I will tell you why. By the end of my speech, I'll tell you why you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க இயலாது எனவும் பவன் கல்யாண் கூறினார். இந்திய அளவில் தொழில் வளர்ச்சியில் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்குடன் பல இடங்களில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற பெயரில் சென்னை, தூத்துக்குடி, கோவையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 1.90 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும் கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு புதிதாக 46 தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 1.39 லட்சம் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக கணக்கெடுப்பில் உற்பத்தி தொழில்களில் தமிழ்நாடு 7.5 விழுக்காடு வேலைவாய்ப்பு உயர்ந்துள்ளதாகவும் நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதையும் மாநில அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் அதிகரிக்கக்கூடிய போதை பழக்கத்தை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுக்கூடிய அறிக்கையில், மக்களை சிந்திக்க விடாமல் போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலம் நாமே ஆளலாம் என்ற ஆசையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறது என்றும் இதனால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து குற்றங்கள் பெருகுவதை பலமுறை சுட்டிக்காட்டியும் திமுக அரசு இவற்றை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை எதிர்க்கட்சிகள், உயர்நீதிமன்றம், நாளிதழ்கள் என்று பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியும் இதுகுறித்து ஆளும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதற்கு கடும் கண்டனங்களை அறிக்கையில் பதிவு செய்துள்ளார். அகங்காரத்தோடு துக்ளக் தர்பார் நடத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை துணை மேயர் புதிய பிரச்சனையில் சிக்கியுள்ளார். வாங்கிய கடனுக்கு வீட்டை எழுதி தரும்படி பெண்ணை மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் மதுரை துணை மேயர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த வசந்தா என்பவர் வாங்கிய கடனை திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து மதுரை மாநகராட்சியின் துணை மேயரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகராஜ் தனது சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து வசந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. பெற்ற கடனுக்கு ஈடாக வீட்டை எழுதி வைக்கும்படி மிரட்டல் விடுத்ததாகவும் சாதிய ரீதியாக பேசி தாக்கியதாகவும் கடந்த ஜூலை மாதம் காவல் நிலையத்தில் வசந்தா புகார் அளித்தார். எனினும் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் இருந்தது. இதையடுத்து மாவட்ட நீதிமன்றத்தில் வசந்தா மனு அளித்தார். அதன் அடிப்படையில் துணை மேயர் நாகராஜன், அவரது சகோதரர் ராஜேந்திரன் மற்றும் நண்பர்கள் என 5 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இல்லை என நம்புவதாக திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் அவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என எதிர்பார்க்கவில்லை என்று தமிழிசை பதிலளித்துள்ளார்.
அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை. நான் எனது அரசியல் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது. நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். நான் அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லல, அவரே தான் சொன்னாரு. நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்றாரு? மதுவிலக்குக்காக யார் போராட்டம் நடத்தினாலும், என்ன மாநாடு நடத்தினாலும் அதை வரவேற்க வேண்டும். நானும் வரவேற்கிறேன். ஏனென்றால் 45 வருடமாக அதற்காக போராடி வருகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாடு பற்றிய கேள்விக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அளித்த பதில்தான் இது. தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மது விலக்குக்காக ஒலிக்கும் எந்த குரலாக இருந்தாலும் அது எங்கள் குரலாக பார்க்கிறோம் என்றார். தேசிய அளவில் மது விலக்கு கொள்கை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது நல்ல கொள்கைதான் என்றும், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைத்துள்ளது யாருடன் என்பதை பார்க்க வேண்டும் என்று கூறினார். மது ஆலைகளை நடத்தும் திமுகவின் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி பேசுவதால் பயனேதும் விளையாடப் போவதில்லை. கர்நாடகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக கூறிய ராமதாஸ், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மதுக்கடையை திறந்தது யார்? நீங்க. இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதுல அண்ணன் அந்த விசிக மாநாட்டில் வந்த கோரிக்கையே இருக்கிறேன். மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதுவிலக்கு பற்றி பேசிய காட்சிதான் இது. மாப்போ சிவஞானத்தின் 29வது நினைவு நாளையொட்டி தியாகராய நகரில் உள்ள அவரின் சிலைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடன் சீமான் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், மத்திய அரசுக்கு என்று ஏதாவது நிதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். பேரிடர் காலத்தில் நிதியை வழங்காமல் புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்திட்டால்தான் கல்வித்துறைக்கு நிதியை தருவேன் என்று மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றார். மதுக்கடைகளை மற்ற மாநிலங்கள் மூடுவதற்கு முன்பாக நாம் மூட வேண்டும் என்றும் கூறினார். மதுவிலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்று சொல்வதற்கு இவ்வளவு கட்டமைப்பு, காவல்துறை அதிகாரம் தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார். தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அரசு, காவிரி ஆற்றில் கிடைக்கும் உபரி நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வறண்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளில் நிரப்ப வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் காவிரி உபரி நீரை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பெண்ணாகரம் வட்டத்தில் நெருப்பூர் அருகே நீர்வளத்துறை ஆய்வு செய்து வருவதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் காவிரி நீரை பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சட்டப்பூர்வமாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. நாட்டின் மேலும் 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் தமிழ் உள்ளிட்ட 6 மொழிகளுக்கு ஏற்கனவே செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. முதலாக தமிழுக்கு 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டங்களில் சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டன. கடைசியாக 2014ஆம் ஆண்டு ஒடியாவுக்கு இந்த அந்தஸ்து வழங்கப்பட்ட பின்னர் வேறு எந்த மொழிக்கும் அளிக்கப்படவில்லை.
இந்நிலையில் மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அசாமி ஆகிய 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை தற்பொழுது ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்து 11ஆக உயர்ந்துள்ளது. இன்று மாலை தொடங்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மின்விளக்கு அலங்காரத்தில் திருப்பதி மலையே ஜொலித்து வருகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வருவது வழக்கம். அதற்கு ஏற்ற வகையில் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தேவஸ்தான நிர்வாகம் செய்து முடித்துள்ளது. ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக திருப்பதி மலை கண்கவர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஏழுமலையான் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் பக்தர்கள் கூடக்கூடிய முக்கிய இடங்கள் ஆகியவை இரவு நேரத்தில் ஜொலிக்க துவங்கியுள்ளன. இது தவிர இறைமூர்த்திகளின் பெரிய பெரிய கட்டவுட்டுகள் மின்சார விளக்கு அலங்காரத்துடன் ஆங்காங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. தேவஸ்தான நிர்வாகத்தின் மின்சார சரவிளக்கு அலங்கார பணிகளை பக்தர்கள் கண்கொட்டாமல் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நடிகை பிரியங்கா மோகன் பங்கேற்ற நிகழ்ச்சி மேடை சரிந்து விழுந்தது. இப்படி சரிந்து விழுந்த மேடையில் நின்றிருந்தவர் நடிகை பிரியங்கா மோகன் என்பதை அறிந்து அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். டாக்டர், டான், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் நடிகை பிரியங்கா மோகன். நடிகை பிரியங்கா மோகன் தெலங்கானா மாநிலம் தொரூர் பகுதியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்றார். அப்போது நிகழ்ச்சி மேடை திடீரென சரிந்து விழுந்ததில் மேடையில் இருந்த பிரியங்கா மோகன் உள்ளிட்டோர் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் பிரியங்கா மோகனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சமந்தா நாகச்சைத்தன்யா மனமுறிவு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய தெலங்கானா அமைச்சர் மீது நடிகர் நாகார்ஜுனா வழக்கு தொடர்ந்துள்ளார். சமந்தாவின் மனமுறிவுக்கு தெலங்கானா முன்னாள் முதலமைச்சரின் மகனான KTR தான் காரணம் என தெலங்கானா வனத்துறை அமைச்சர் கொண்டா சுரேகா கூறியது சர்ச்சையாக வெடித்தது. சமந்தா இதனை திட்டவட்டமாக மறுத்த நிலையில் நாகார்ஜுனாவின் குடும்பத்தினரும் இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று விளக்கம் அளித்தனர். அமைச்சர் சுரேகா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று KT ராமாராவ் வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருந்தார். சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் பலரும் சுரேகாவுக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்தனர். இதனிடையே சமந்தா குறித்து கூறிய கருத்துக்கு பகிரங்க மன்னிப்பு கோரிய சுரேகா கருத்தை நிபந்தனையின்றி வாபஸ் பெறுவதாகவும் அறிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் சுரேகா மீது நாகார்ஜுனா குடும்பத்தினர் ஐதராபாத்தில் உள்ள நீதிமன்றத்தில் தற்போது கிரிமினல் மற்றும் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளனர். தங்கள் குடும்பத்தின் மீதான நன்மதிப்பை குலைக்கும் வகையில் அவர் பேசியிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை அவமதித்த வழக்கில் மகாவிஷ்ணுவுக்கு பிணை வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்நிலையில் ஜாமீன் கோரி மகாவிஷ்ணு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் நோக்கில் தான் பேசவில்லை எனவும் தனது பேச்சு அவர்களை புண்படுத்தி இருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக கூறியிருந்தார். மேலும் தனது பேச்சு எடிட் செய்யப்பட்டு யூடியூபில் வெளியிடப்பட்டதாகவும் முழு பேச்சை கேட்காமல் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவல்துறை கைது செய்த போது தாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை எனவும் விசாரணையின் போது காவலர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் கூறியுள்ளார். இந்த மனு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி S. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மகாவிஷ்ணுவுக்கு பிணை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் வியூகம் குறித்த கட்சியின் ஐடி விங் உள்ளிட்ட அணிகளுடன் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் 5 பேர் கொண்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவை அக்கட்சி தலைவரும் முதல்வருமான M.K. ஸ்டாலின் அமைத்தார். இந்த குழுவில் திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முதன்மை செயலாளர் KN நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவானது அக்கட்சியின் ஐடி விங் உள்ளிட்ட அணிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள துணை முதல்வர் உதயநிதி, திமுகவில் உள்ள ஒவ்வொரு அணிகளின் பணிகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக திமுக ஐடி விங் சுற்றுச்சூழல் விளையாட்டு மேம்பாட்டு அணிகளின் பணிகளை ஆய்வு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய அரசு நிதி வரவில்லை என காரணம் கூறி ஆசிரியர்களுக்கு கடந்த மாதத்திற்கான சம்பளம் வழங்காத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இபிஎஸ், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் 32,500 பேருக்கு செப்டம்பர் மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கார் பந்தயத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் திமுக அரசு மத்திய அரசு நிதி வரவில்லை என காரணம் கூறி ஆசிரியர்களுக்கு சென்ற மாதத்திற்கான சம்பளம் வழங்காதது கடும் கண்டனத்திற்கு உரியது என பதிவிட்டுள்ளார். எனவே மாநில அரசின் நிதியிலிருந்து 32,500 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சம்பளத்தை உடனடியாக வழங்குமாறும், இனி மாதாந்திர சம்பளத்தை நிறுத்தாது வழங்க வேண்டும் என திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் 2வது நாளாக நீடித்த ஆய்வில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்படாமல் கணக்கு காண்பிக்கப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. கீழ்வேளூர் ஒன்றியத்தில் 2016ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாமல் ஊராட்சி செயலர் மற்றும் தனி அலுவலர் உள்ளிட்டோரால் நடந்த நிர்வாகத்தின் போது முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பட்டமங்கலம் மற்றும் ஆதமங்கலம் ஆகிய ஊராட்சியை ஆய்வு மேற்கொண்டனர். 2வது நாளாக தொடர்ந்த ஆய்வில் 37 வீடுகள் தெற்கு பனையூர் ஊராட்சியிலும் 15 வீடுகள் கோவில் கண்ணாப்பூர் ஊராட்சியில் கட்டப்பட்டிருப்பதாக கணக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் அதில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்காமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சில ஊராட்சிகளில் ஆய்வு நடைபெறவுள்ளதால் அதன் முடிவில் மொத்தமாக எத்தனை வீடுகள் கட்டப்பட்டதாக கணக்கு காட்டி முறைகேடு நடந்தது என்ற விவரம் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொழில்துறையில் தமிழ்நாடு தலைசிறந்து விளங்குவதை மத்திய அரசின் புள்ளியியல் அமைச்சகத்தின் ஆய்வு உறுதிப்படுத்தி இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2023-2024ஆம் ஆண்டுக்கான கள ஆய்வையும் கணக்கெடுப்பையும் நடத்திய மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் உற்பத்தி தொழில்களில் வேலைவாய்ப்பு 7.5% அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி செய்தி வெளியிட்டுள்ள தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை மத்திய அரசின் இந்த ஆய்வு முடிவு காண்பிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. 2016 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் 21 தொழிற்சாலைகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 12 தொழிற்சாலைகள் மட்டுமே உற்பத்தியில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் புதிதாக 46 தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 1,39,000 இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெறும் புத்தக காட்சியை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடியில் 5வது புத்தக திருவிழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடங்கியுள்ளது. சந்திரப்பேரி பகுதியில் நடைபெறும் புத்தக கண்காட்சி வருகிற 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாள் அன்று புத்தக கண்காட்சியின் தொடக்க நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய MP கனிமொழி வாசிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். புத்தகங்கள் தான் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி. எந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாலும் அது கீழே இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் கொண்டு போய் சேரக்கூடிய ஒன்றாக அந்த திட்டத்தை மாற்றி காட்ட முடிந்தது. ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில அந்த அடிப்படைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால வாசிப்பு என்பதுதான் நம்மை தெளிவுபடுத்தும், நமக்கான சரியான ஒரு பாதையை உருவாக்கி தரும். இன்னைக்கு சொல்லக்கூடிய லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பது மனிதர்களை புரிந்து கொள்வதில் மட்டும்தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதனால் படியுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆகியோர் புத்தக காட்சியின் அரங்குகளை பார்வையிட்டனர். சென்னை புறநகர் பகுதிகளில் பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் மிதமான மழை பெய்தது. ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் மாலையில் ஆவடி, ஐயப்பாக்கம், திருமுல்லைவாயல், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோன்று செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், கல்பாக்கம், மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பாப்பாநாடு, பேராவூரணி உள்ளிட்ட இடங்களிலும் மழை பொழிவை காண முடிந்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது.
இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வத்ராயிருப்பு சுற்றுவட்டாரத்தில் நெல் நடவு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் திடீர் என்று பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் வாகனம் தண்ணீரில் தத்தளித்து சென்ற காட்சிதான் இது. ஆம்பூர், கன்னிகாபுரம், ரெட்டித்தோப்பு, மின்னூர், கம்பிக்கொல்லை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று வேலூரிலும் மழைநீரில் கால்வாய் நீர் கலந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, சத்துவாச்சாரி, பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் சாலைகள் சேரும் சகதியுமாக தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெங்கிக்கால், ஏந்தல், சோமாசிப்பாடி, கீழ்பெண்ணாத்தூர், தன்றாம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை 1 வாரத்திற்குள் முடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். வடகிழக்கு பருவமழை போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசுடைய உயர் அதிகாரிகள் துறைவாரி அழைத்து கூட்டம் போட்டு அவர்களுக்கு வேண்டிய அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். என்னென்ன பணிகள் போன ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை என்னென்ன பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்காமல் இருக்க பணிகளை விரைவுபடுத்த சொல்லியும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவிற்கு ஒரு மண்டலத்திற்கும் ஒரு IAS ஆஃபீஸரையும் பொறுப்பு போட்டிருக்கிறார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகங்களுக்கு வேண்டிய அந்த உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மழைநீர் வடிகால் அந்த பணியெல்லாம் எவ்வளவு முடிந்திருக்கிறது, ஏன் முடியாமல் இருக்கிறது, முடிகிற பணியெல்லாம் இந்த ஒரு 10 தினங்களுக்குலாம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி துறைவாரி பொதுவாக கூட்டமாக இல்லாமல் ஒவ்வொரு துறையும் அந்த உயர் அதிகாரிகள் மத்தியில் IAS அழைத்து ஏன் வேலை நடக்காமல் இருக்கு, உடனடியாக வேலை நடத்தி முடிங்கள், இந்த 1 வாரத்தில் வேலையெல்லாம் முடித்தாக வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். நடிகர் வடிவேலுவின் வெற்றிக்கு பின்னால் தாம் இருந்ததாக நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்றும் அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்றும் நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் நடிகர் வடிவேல். இந்த வழக்கு நீதிபதி டிகாராமன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் சிங்கமுத்து தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வடிவேலுவுக்கு எதிராக அவதூறாக தெரிவித்த வார்த்தை எது என்பதை அவர் தனது மனுவில் குறிப்பிடவில்லை என்றும் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் நடிகர் சிங்கமுத்து கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக வடிவேலு தரப்பில் தனக்கு அனுப்பப்பட்ட வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு தாம் ஏற்கனவே வருத்தம் தெரிவித்ததாக தனது மனுவில் கூறியுள்ள சிங்கமுத்து, நடிகர் வடிவேலுவின் வெற்றிக்கு பின்னால் தான் இருந்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே அவர் பணம், புகழ் சம்பாதித்தார் என்றும் தனது பதில் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி டிகாராமன் உத்தரவிட்டார். தூத்துக்குடி குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை முத்தாரம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா திருவிழா பிரசித்தி பெற்றது. விழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக பல்வேறு வேடங்களை அணிந்து அம்மனை வழிபடுவார்கள். நடப்பாண்டு முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட யானையில் கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்களின் கைகளில் கோயில் பூசாரி காப்பு கட்டினார்.
தசரா விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிக்கிய ஏஆர் டெய்ரி நிறுவனம் என்ன விதிமுறையை மீறியது என கூடுதல் நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தைச் சேர்ந்த கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக ஏஆர் டெய்ரி நிறுவனத்தின் உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய கோரப்பட்டிருந்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது திருப்பதி கோயிலுக்கும் தங்களுக்குமான இந்த விவகாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை தலையிடுவது ஏன் என மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. ஏஆர் நிறுவனத்தை திருப்பதி கோயில் நிர்வாகம் கருப்பு பட்டியலில் வைத்துள்ளதை நீக்க தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எந்த விதிமுறைகள் மீறப்பட்டது என குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்றும் அதனால் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நீதிமன்றம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கூறியபடி அரசியலை புகுத்த வேண்டாம் என்றது. மத்திய உணவு பாதுகாப்பு சட்டப்படி என்ன விதிமுறைகள் மீறப்பட்டது என கூடுதல் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளி கல்லூரிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டூரில் செயல்பட்டு வரும் மான்ஃபோர்ட் மேல்நிலைப் பள்ளிக்கு ஸ்வேதா பாலகிருஷ்ணன் என்ற பெயரில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதேபோல் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி, ஹோலிகிராஸ் பெண்கள் பள்ளி மற்றும் பெண்கள் கல்லூரி, கேம்பியன் பள்ளி, சமது மேல்நிலைப் பள்ளி, கே நகர் ஆச்சாரியா பள்ளி உள்ளிட்ட 8 இடங்களில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் நிகழ்விடங்களுக்கு சென்ற காவலர்களும் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி முழுவதும் சோதனை செய்தனர். ஆனால் சோதனையின் முடிவில் பள்ளி கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது புரளி என தெரிய வந்தது. இதுகுறித்து திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியார் சிலையை உடைப்பது குறித்து பேசிய இந்து முன்னணி நிர்வாகியும் சினிமா ஸ்டண்ட் மாஸ்டருமான கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை மதுரவாயிலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய கனல் கண்ணன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வாசலில் கடவுளை கொச்சைப்படுத்தும் வகையிலான வாசகங்களுடன் வைக்கப்பட்டிருக்கும் சிலை உடைக்கப்படும் நாள்தான் இந்துக்களின் எழுச்சி நாள் என கூறினார். இது தொடர்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் கலகம் செய்ய தூண்டிவிடுதல், அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் கனல் கண்ணனுக்கு எதிராக சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கனல் கண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கோவில் வாசலில் உள்ள பெரியார் சிலையை காவல்துறையினர் அகற்றியிருக்க வேண்டும் எனவும் சிலையை வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு பதில் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், கோவிலுக்கு எதிரில் ஆத்திகர்கள் குறித்து சிலை பீடத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் காரணமாகவே கனல் கண்ணன் பேசியிருக்கிறார் என கூறி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. புதன்கிழமை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை வியாழக்கிழமை மேலும் 80 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் உயர்ந்து 7110 ரூபாயாகவும், ஒரு சவரன் 56,880 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 1,10,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் சர்வதேச அளவில் தங்கம் மீதான முதலீட்டை அதிகரித்திருப்பதால் சென்னையில் விலை உயர்ந்துள்ளதாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வரும் நாட்களில் தங்கம் விலை மேலும் உயரவே வாய்ப்புள்ளதாகவும் வணிகர்கள் கூறுகின்றனர். ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை வியாழக்கிழமை மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. ஹரியானாவின் 15வது சட்டப்பேரவை தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் நூலிழையில் தங்கப்பதக்கத்தை இழந்த வினேஷ் போகத் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். சனிக்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. சனிக்கிழமை பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். இலங்கையில் அண்மையில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே படுதோல்வியை தழுவினார். புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க பொறுப்பேற்றார். இந்நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான நல்லுறவை பேணி காக்கும் வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார். இருநாட்டு வெளியுறவு கொள்கைகளை பலப்படுத்தும் விதமாக ஜெய்சங்கர் இலங்கை பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் அது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.